அப்படிதான் எடு எடு. சாரி பாதி எனக்கு வந்துடணும். சரி பாதி தான், இந்தா சாப்பிடு. ஏய் என்னடி வெறும் தலையை வச்சிருக்கா? டே தலையில் தானே சத்து அதிகம், சாப்பிடு சாப்பிடு. அப்படி ஒரு சத்து எனக்கு தேவையில்லை, இதை எடுத்துட்டு அதை கொடு. ஹலோ மேடம். அஜிஜோ சாப்பாட்டுல கை வச்சுட்டு போட்டிருக்கு, அள்ளி போடியாமாங்க. பாவமியா அந்த மனுஷன், நான் வேற கண்ட மணிக்கு கடிச்சு வச்சுட்டேன். சரி பக்கத்துல போய் உட்காந்து சமாதானம் பண்ணுவோம். பாச் கடிச்சதுக்கு சாரி. உன் சாரியும் வேணாம் பூரி வேணாம், போடாங்கட்டு. என்ன போச்சா, உன் வீட்டுக்காரி கடிச்சதோடவா நான் அதிகமா கடிச்சு விட்டேன். இங்க கூட வர போடா, செலவுடி நீ தடுவா, நான் பாத்துக்கிறேன். அப்படிதான் சூப்பரா. யார் இவனா? இவன் தான் என் உயிர் நண்பன் செல்லம். ஆமா ஆமா, என் உயிர் எடுக்கிற நண்பன் இவன் தான். டேய் கைத்துல இந்த கையறா மூச்சு விட்டது. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? அடாடாடா, இது மூக்கா இல்ல தேக்கான்னு தெரியலையே, இவ்வளவு அழகா இருக்கு. கடிச்சு பாத்திரோட தான். என்ன பாக்குறீங்க? எனக்கு அந்த பொட்டலத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படியா? அப்ப கபோர்ட்ல அந்த பொட்டலம் எப்படி இங்க வந்துச்சு? எனக்கு என்ன தெரியும், ஒருவேளை கால் முழிச்சு ஏஞ்சி வந்துருச்சானுவோ. இவள்கிட்ட இருந்து அந்த பண்ணை எப்படி வாங்குறது? ஐடியா, அங்க ஒருத்தருக்கு அவன்கிட்ட சண்டைக்கு போற மாதிரி போகணுதான். டேய் என்ன பண்ற? அவன்கிட்ட சண்டைக்கு போறா, வாடா வாடா. சரி ஓனரமா, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். டேய் என் ஓனரமா சொன்னதுனா நீ தப்பிச்ச, ஏன்னா செத்துரு போத்துக்க. ஐயா பண்ணு கடிச்சிச்சு. ஆத்தி என்ன ஆட்டி? ஐயோ என்ன நம்மளே பாக்குறீங்க? இன்னைக்கு என் மம்மி காலி ஆட்டிச்சுக்கோ. ஐயோ போச்சா. ஐயோ டேய் மோனே என்னடாச்சு? வேறசே ஒண்ணு இல்ல மம்மி, ரெண்டு பல்ல தான் வந்துச்சு. டேய் இங்க என்னடா பண்ற? அதுவா என் பொண்டாட்டி சேலையை தூக்கிக்குள்ள கீஞ்சு போச்சு. அது அவ பார்த்தான்னா என்னையும் கீச்சிருவா, அதான் இங்க ஒளிஞ்சிருக்கு. அடியே என்ன கைச்சு விட்டுட்டு அந்த வரி குதிரையை தூக்கி மடியில வச்சுக்கிட்டல, இனிமே தாண்டி இந்த கரிசோட ஆட்டத்தை பார்க்க போறேன். வலிக்கலையே? ஐயோ வலிக்குது. என்னால அடிக்காம இருக்க முடியாது. மூக்கு போச்சு. அப்பாடா இப்பதான்டா நிம்மதியா இருக்குது. எங்கடா வர, உள்ள போ. ஐ சூப்பரா இருக்கு, இன்னொரு வாட்டி அடிச்சுக்கோ. டேடி என்னையாடா தோத்துற? உன் குடும்பத்தை சாப்பிட்டது நான் இல்லடா, அந்த பூனைப்பாயடா. என்னையாடா தோத்துற? ப்ளீஸ் என்னை விட்டுறா. சாப்பிட்டது வேணா அவனா இருக்கலாம், சமைச்சு கொடுத்தது நீ தானே செத்தடி. இங்கதான் இருக்கியா? மாட்டினடா என் பம்பர் கட்ட மண்டியா. டேய் யார் அது? ஐயோ இவனா? ஐயோ இப்ப என்னடா பண்றது? ஐயோ ஒளியிறது கூட இடம் இல்லையா? இப்ப என்ன பண்றது? ஓடுக்குள்ளே பூந்துறதான். தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஆக்கிச்சுக்கா. ஐயோ கோயம்புத்தூர்ல கால விட்டு எஸ்கேப். நம்பர் 3, நம்பர் 22, நம்பர் 13, நம்பர் 8. டேய் நம்பர் 8. ஆமா நான் தான். நம்பர் 19, நம்பர் 21, நம்பர் 5, நம்பர் 2. டேய் வாடா. வந்துடும். நம்பர் 11, நம்பர் 7, நம்பர் 92, நம்பர் 4, நம்பர் 1, நம்பர் 64, அப்புறம் கடைசியா நம்பர் முட்டை. ஐயா நான் வாங்க சார், என்ன வேணும்? ஒரு 1/2 கிலோ எள்ளு கொடுப்பா. இல்ல கல்லு பேர் இருந்துக்கிட்டு எல்லாம் வந்திருக்கான். எங்க இருக்கு? ஐ இந்த இருக்கு. ஓ 1/2 கிலோ எல்லாம் 100 ரூபா, எனக்கு 400 ரூபா சேர்த்து 500 ரூபா பில்லு போட்டுறேன் தான். சார் இருந்தாங்க 500 ரூபா காசு கொடுங்க. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும்.